السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته وذرياته أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: تبعثون كما تموتون وتموتون كما تحيون، أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. தூணில்லாத வானங்களை படைத்து அழகாக விரிந்திருக்கின்ற பூமியையும் படைத்து மனிதர்களாகிய நம்மை பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, அவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா ரசூலே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களினுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம்மவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், நம்மை நேசிப்பவர்கள், நாம் நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமினீன்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய அருட்கொடையால் அவன் நம்மை அனைவரையும் முஃமின்களின் பெருநாள், முஸ்லிம்களின் திருநாள் என்று அழைக்கப்படுகின்ற கண்ணியத்திற்கும் சிறப்பிற்கும் மதிப்பிற்கும் உரித்தான இந்த ஜும்ஆ தினத்தன்று அவனுடைய பள்ளியில் அவனை வணங்குபவர்களாக, அவனை பற்றி பேசுபவர்களாக நம் அனைவரையும் இன்று ஒன்று சேர்த்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த ஜும்ஆவை கபூல் செய்வானாக. இந்த ஜும்ஆவிற்கு வந்திருப்பவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. கடந்த காலங்களில் நாம் செய்து போன பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து மறைத்தருள் புரிவானாக. இனி வரக்கூடிய காலங்களில் நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய கொள்கைகளில் இஸ்லாமிய மார்க்கம் அடித்தளமாக, ஆணித்தரமாக, உறுதிமிக்கதாக மறுமை நாளினுடைய நம்பிக்கையை, ஆகிரத்தினுடைய கொள்கையை எடுத்து சொல்கிறது. உலகத்தில் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, எல்லா மதங்களிலும், எல்லா மார்க்கத்திலும், எல்லா மார்க்கத்தை விட இஸ்லாமிய மார்க்கம்தான் ஆகிரத்தினுடைய கொள்கையை, மறுமையினாலினுடைய நம்பிக்கையை தெளிவாக, திட்டமாக, ஆணித்தரமாக கூறுகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் அதனுடைய ஆரம்பத்தில் சொல்வான்: வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். முஃமின்கள் யார்? முத்தகீன்கள் யார்? வெற்றியாளர்கள் யார்? நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வினுடைய ஹிதாயத்தின் கீழ் வாழக்கூடிய நல்ல மக்கள் யார் என்று கேட்ட பொழுது அவர்களினுடைய குணங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்வான்.
الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون என்று அவர்களினுடைய குணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் தஆலா சொல்வான். அவர்களினுடைய குணங்களுக்கு நிறைவாக அல்லாஹ் சொல்வான், وبالآخرة هم يوقنون, மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். எந்த ஒரு மனிதன் நாளை மறுமை நாளின் மீது நம்பிக்கை வைக்கின்றானோ அவன்தான் வெற்றியாளன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வான். நாளை மறுமை நாள் என்று ஒரு நாள் இருக்கின்றது. நாளை அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் நாம் எழுப்பப்படுவோம். நாம் இந்த உலகத்தில் என்ன அமல் செய்தாலும் அதை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம். இந்த உலகத்தில் நாம் ஒரு நன்மை செய்தாலோ தீமை செய்தாலோ அதற்கு பலனாக நன்மைகளுக்கு நற்கூலிகளையும் தீமைகளுக்கு தண்டனையையும் வழங்கப்படும் என்ற நம்பிக்கை எந்த ஒரு மனிதனுக்கு இருக்கின்றதோ, எந்த ஒரு முஸ்லிமிற்கு இருக்கின்றதோ அவன்தான் பரிபூரணமான வெற்றியாளன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வான். வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் முத்தகீன்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பிற்குரிய பெருமக்களே, அம்ம யதஸாஅலூன் என்ற 30வது அம்மா ஜுஸுவில் நபஅ என்ற சூரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வான், நாளை மறுமை நாளில் கியாமத் நாளில் நரகத்திற்கு என்றே ஒரு பெருங்கொண்ட கூட்டம் செல்லும். நரகவாசிகள் என்று முத்திரையிடப்பட்டிருப்பார்கள். நிலையான நரகத்திற்கு, பயங்கரமான வேதனைக்குரிய நரகத்திற்கு அவர்கள் செல்வார்கள். அல்லாஹ் தஆலா சொல்வான், இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதன் லித்தாகீன மஆபன் லாபிதீன ஃபீஹா அஹ்காபா லா யذوقூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா இல்லா ஹமீமன் வ கஸ்ஸாகா ஜஸாஅன் விஃபாகா. நாளை மறுமை நாளில் கியாமத் நாளில் நரகத்திற்கு என்றே ஒரு பெருங்கொண்ட கூட்டம் நரகத்திற்கு செல்லும். நரகவாசிகள் என்று முத்திரையிடப்பட்டிருப்பார்கள், பாவிகளாக இருப்பார்கள். அவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடிய காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வான், இன்னஹும் கானு லா யர்ஜூன ஹிசாபா, நாளை மறுமை நாள் என்று ஒரு நாள் இருக்கின்றது. அந்த நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களினுடைய உள்ளத்தில் இல்லாததன் காரணத்தால் தான் அவர்களுக்கு நரகம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வான். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் நல்ல அமல்களை செய்கின்றானோ அதனுடைய கூலியாக நாளை மறுமை நாளில் அவன் நற்கூலிகளை பெறுவான். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் பாவங்களை செய்கின்றானோ, மனம் போன போக்கில் வாழ்கின்றானோ, மன இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றானோ, அல்லாஹ் ரசூல் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று சொன்னார்களோ அதற்கு நேர் மாற்றமாக அவனுடைய இஷ்டப்பிரகாரம் அவனுடைய வாழ்க்கையை அமைக்கின்றானோ அதன் பலனாக அவன் நாளை மறுமை நாளில் தண்டனையை அனுபவிப்பான். இந்த ஒரு நம்பிக்கை எந்த மனிதனுக்கு இல்லையோ அவன்தான் நரகவாசி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொன்னான். அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமை நாளின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை 17 முறை ஓதுகின்றோம். ஐவேளை தொழுகையின் வாயிலாக அல்ஹம்து சூராவை நாம் 17 முறை ஓதுகின்றோம். ஓதும் பொழுது மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன் என்று நாம் ஓதுகின்றோம். நாளை மறுமை நாளின் அதிபதி, நாளை கேள்விகளுக்கு கேட்கப்படக்கூடிய நாளினுடைய மாலிக் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்று நாம் சொல்கின்றோம். அந்த மறுமை வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமான டெம்பரரியான வாழ்க்கை தான். அன்பிற்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரமான நிலையான வாழ்க்கையாக இருந்திருந்தால் நம்முடைய நபி சாதிக்குல் அமீன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில்
ஆடம்பரமாக ராஜபோக வாழ்க்கையாக வாழ்ந்திருப்பார்கள். இந்த உலகம் நிலையானதாக இருந்திருந்தால் அல்லாஹு தஆலா பெருமானாரை பார்த்து சொன்னான், நாயகமே, நீங்கள் சரி என்று சொல்லுங்கள், தலையை மட்டும் சற்று ஆட்டுங்கள், சரி என்று சொல்லுங்கள், இந்த உஹது மலை முழுவதுமாக நான் தங்கமாக மாற்றி தருகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதனுடைய காரணம் என்ன? இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையான வாழ்க்கை இல்லை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லை. நாளை மறு உலக வாழ்க்கை தான், நாளை ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான நிலையான வாழ்க்கை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, சில மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை, அசலான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை தான் என்று உலகத்தை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். சம்பாதித்தால் போதும், சொத்துக்களை சேர்த்தால் போதும், ஒரு பெரிய வீட்டை கட்டினால் போதும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு மனம் முடித்து கொடுத்தால் போதும், குடும்பங்களை பார்த்தால் போதும், ஒருவர் ஒரு அளவிற்கு சம்பாதித்து விட்டால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து விடலாம், இதுதான் நிலையான வாழ்க்கை என்று அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. சில மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பார்கள். வல் ஆகிரத்து கைரு வ அப்கா. நாளை மறுமை நாள் தான், ஆகிரத்தினுடைய நாள் தான் ஹைரான நாள், அதுதான் நிலையான நாள் என்று அல்லாஹு தஆலா இரு அம்சங்களை சொல்வான். நிலையான வாழ்க்கை, ஹைரான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை நாளை மறுமை வாழ்க்கை தான். இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமான வாழ்க்கை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்வான். இன்னஹாதா லஃபிஸ் ஸுஹுஃபில் ஊலா. முன் சென்ற வேதங்களில், எல்லா வேதங்களிலும் அல்லாஹு தஆலா மறுமை வாழ்க்கை தான் ஹைரான வாழ்க்கை, அதுதான் நிலையான வாழ்க்கை என்று அல்லாஹு தஆலா சொன்னான். சுஹுஃப் இப்ராஹீம் வ மூசா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வேதங்களிலும் ஏடுகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்ன வார்த்தை ஆகிரந்தான், நாளை மறுமை நாள் தான் நிலையான ஹைரான வாழ்க்கை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வான். இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதன் நல்ல அமல்களை செய்கின்றானோ, அல்லாஹு தஆலாவினுடைய திருப்பொருத்தத்தை நாடி அல்லாஹு தஆலா என்னவெல்லாம் சொன்னானோ அதை கடைபிடித்து அவன் வாழ்கின்றானோ அவனுடைய வாழ்க்கை ஈடேற்றமானதாக அமையும். அல்லாஹு தஆலா சொல்வான், ஃபகத் ஃபாஸ். அவனுடைய வாழ்க்கை வெற்றி பெற்று விட்டது, அவனுடைய மீளக்கூடிய இடமாக சுவனம் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்வான். அதே நேரத்தில் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக, அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். எந்த ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் மன இச்சைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் ரசூலிற்கு மாற்றமாக பாவங்களை செய்திருக்கின்றானோ, பாவியாக இருக்கின்றானோ, நாளை மறுமை நாளில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் நரகம்தான். பாவியாக ஆகிவிடுவான், நரகவாசியாக ஆகிவிடுவான். அந்த நேரத்தில் அவன் கெஞ்சுவான், கதறுவான், எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும், எப்படியாவது நரகத்தில் இருந்து விடுதலை பெற்றுவிட வேண்டும் என்று அவன் குறுக்கு வழிகளில் யோசிப்பான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தான் பெற்றெடுத்த மகன் நரகத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை, தான் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும், தான் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த மனிதன் நினைப்பான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமஇதின் பிபனீஹி வஸாஹிபதிஹி வஅഖீஹி வஃஸீலதிஹி அல்லதி துவி தும்ம யுன்ஜீஹி என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நாளை மறுமை நாளில் பாவியாக இருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய உயிராக கருதிய தன்னுடைய மகன், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவிமார்கள், தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய உற்ற நண்பன் யாராக இருந்தாலும் அவர்கள் நரகத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை, நான் விடுதலை பெற வேண்டும், தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று அவன் பாடுபடுவான். இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்துவிட்டால், துன்பங்கள் வந்துவிட்டால், துயரங்கள் வந்துவிட்டால், அந்த பிள்ளையினுடைய தந்தை எவ்வளவு கஷ்டப்படுகிறார், எவ்வளவு துயரப்படுகிறார். எப்படியாவது என்னுடைய பிள்ளையை சரி செய்து விட வேண்டும், எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று தன்னையே தியாகம் செய்கின்றார்.
குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை கூட துச்சமாக கருதி அவர் தியாகம் செய்கின்றார். ஆனால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இந்த உலக வாழ்க்கையில் யார் அல்லாஹ்விற்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழவில்லையோ அவர்களுடைய பலனாக நரகம் இருக்கும், பாவியாக ஆகிவிடுவான். அவன் நினைப்பான், இந்த உலகத்தில் யாரையெல்லாம் அவன் நேசித்தானோ, யாரையெல்லாம் அவன் பார்த்தானோ, யாருக்காக உயிரை தியாகம் செய்தானோ அவர்கள் நரகத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை, நான் எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் என்று நினைப்பான். அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமை வாழ்க்கை என்பது மிகவும் கடினமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கையில் நாம் நல்ல அமல்களை செய்திருந்தால் நிச்சயமாக நமக்கு ஈடேற்றம் காத்திருக்கின்றது. அதே நேரத்தில் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். பாவங்கள் செய்து பாவிகளாக வாழ்ந்து விட்டால் நாளை மறுமை நாளில் நம்மை காப்பாற்றுபவர்கள் யாரும் இருக்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. நாளை மறுமை நாளில் ஒரு மனிதன் விரண்டோடுவான், ஓடிச் செல்வான். தன்னுடைய பெற்றோர்களை விட்டும், தன்னுடைய சகோதரர்களை விட்டும், தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் விரண்டோடுவான். காரணம் என்ன? தன்னுடைய நன்மைகளை அவர்கள் கேட்டு விடுவார்களோ என்று பயந்து சுயநலமாக அவன் ஓடுவான். ஒவ்வொரு மனிதனுடைய நிலையும் அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலை என்ன ஆகப் போகிறதோ என்று பயந்தவனாக, கதறியவனாக இருப்பான். அம்பியாக்கள் வரை நப்சி நப்சி, என்னுடைய நிலை என்ன, என்னுடைய நிலை என்ன என்றுதான் சொல்வார்கள். அம்பியாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஈடேற்றம் உள்ளவர்களாக அனுப்பி வைத்தான். அவர்கள் போலும் நப்சி நப்சி, என்னுடைய நிலை என்ன, என்னுடைய நிலை என்ன ஆகுமோ என்று அவர்கள் பயந்தவர்களாக இருப்பார்கள். அம்பியாக்களுக்கு அந்த நிலை என்றால் பாவங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது தேர்வு எழுதக்கூடிய வாழ்க்கை. அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்முடைய பரீட்சையில் தேர்வில் நாம் பாஸ் ஆகி விடலாம். அதே நேரத்தில் நாம் அவனுக்கு எதிராக பாவங்கள் செய்திருந்தால் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய ஆகிபத், நம்முடைய வாழ்க்கை மிகவும் மோசமானதாக ஆகிவிடும். அன்பிற்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். சோதனைகள் வரும், துயரங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். எல்லா சோதனைகளுக்கும் ஒரு மாற்று வழியை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருப்பான். +2 தேர்வு நடக்கிறது. ஒரு மாணவர்கள் தேர்வை எழுதுகின்றார்கள். பாஸா ஃபெயிலா என்று ரிசல்ட் வரும் நாளில் வெளியில போர்டில் போஸ்டர் ஒட்டிடுவாங்க. +2வில் ஃபெயிலா, இந்த சென்டருக்கு வாருங்கள், நீங்கள் பாஸ் ஆகி விடலாம் என்று வெளியே போஸ்டர் ஒட்டிடுவாங்க. பாஸா ஃபெயிலா என்று ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே போஸ்டரை ஒட்டிவிட்டு விடுவார்கள். ஒரு விஷயத்தில் நாம் தோற்றுவிட்டால் அதற்கு சொல்யூஷனாக, மாற்று விஷயமாக வேறொன்று இருக்கிறது. ஒரு வியாபாரத்தில் ஒரு மனிதன் தோல்வியாகின்றான் என்றால் வேறொரு வியாபாரத்தில் அவன் வெற்றி பெற்று விடுகிறான். படித்த படிப்பு ஒன்றாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கைக்கு கை கொடுக்கக்கூடிய வியாபாரமும், தன்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய வியாபாரம் வேறொன்றாக இருக்கும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று கிடைக்காவிட்டாலும், ஒரு சோதனை ஏற்பட்டாலும், ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும், ஒரு துயரங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சொல்யூஷனை, ஒரு தீர்வை வைத்திருப்பான். இதுதான் உலகத்தின் இயற்கை. ஆனால் நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் நன்மைகள் செய்திருந்தால் அவனுடைய வாழ்க்கை ஈடேற்றமானதாக அமையும். அப்படி இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் மோசமானதாக அமையும். ஒன்று சுவர்க்கம், இரண்டாவது நரகம். இந்த இரண்டு மட்டுமே தான் இருக்கின்றது. அதற்கு சொல்யூஷனாக, அதற்கு தீர்வாக நாளை மறுமை நாளில் ஒன்றுமே இருக்காது என்பதை நாம் நம்முடைய மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் நாம் நிறைய அமல்களை செய்ய வேண்டும்.
பெருமக்களே, நாம் எல்லாம் முஃமினீன்கள், ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை நம்பக்கூடியவர்கள். இன்னும் நம்முடைய நம்பிக்கையை மேம்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரசூல் எந்த வழியில் வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த வழியில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூல் எந்த வழியில் வாழ வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியங்களை செய்வானாக. பாவத்தை விட்டும் தூரமாக ஆகக்கூடிய பாக்கியத்தை அவன் தந்தருள் புரிவானாக. அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமான வாழ்க்கை. நாளை மறுமை வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வான், ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின் நாரி வஉத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். எந்த ஒரு மனிதன் நரகத்தில் இருந்து தூரமாக்கப்பட்டு உதுகிலல் ஜன்னா சுவர்க்கத்திற்கு சென்று விட்டானோ ஃபகத் ஃபாஸ், அவன் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவான். அந்த வெற்றிக்கு பிறகு தோல்வி என்று ஒன்று இருக்காது. நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த துனியாவில் நிறைய வெற்றி இருக்கிறதே, நிறைய சுகங்கள் இருக்கின்றதே என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கும் சொல்வான், அமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். எல்லாமே சுகம்தான், எல்லாமே வெற்றிதான். இந்த உலக வாழ்க்கையில் சில வெற்றிகள் ஏற்படும். அந்த வெற்றிகள் எல்லாம் ஏமாற்றக்கூடிய சுகமாக தான் இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வான். நிலையான வெற்றி, உண்மையான வெற்றி சுவர்க்கத்தில் தான் இருக்கின்றது. ஆகவே நாம் எந்த அமல்களை செய்தாலும், சிறிய அமலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்தாலும் அல்லாஹ்வினுடைய கேள்வி கணக்கில் இருந்து நாம் தப்பிக்க முடியாது. நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் கேள்வி கணக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்பான். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹு. எந்த ஒரு மனிதன் நல்ல அமல்களை செய்கின்றானோ அதனுடைய பலனை அவன் நாளை மறுமை நாளில் பார்ப்பான். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரஹு. எந்த ஒரு மனிதன் பாவங்களை செய்கின்றானோ அதனுடைய பலனை, அதனுடைய தண்டனையை அவன் நாளை மறுமை நாளில் பார்ப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான். அதனால் நம்முடைய வாழ்க்கையில், இனி வரக்கூடிய வாழ்க்கையில் நாம் நல்ல அமல்களை செய்பவர்களாக, நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து மறைத்தருள் புரிவானாக. நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை எல்லாம் நீக்கி நிம்மதியான, ஆரோக்கியமான, அல்லாஹ் ரசூலிற்கு பிடித்தமான வாழ்க்கையில் வாழ நம் அனைவருக்கும் பாக்கியம் செய்வானாக என்று துஆ செய்தவனாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.